திஸ் இஸ் மை ஸ்டோரி. ஸோ vlog நம்பர் 1. இன்றைக்கி வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸான என் மச்சி மகளுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து மேரேஜ். ஸோ அந்த vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. மச்சியோட மகன் சொல்கிறத விட என்னோடய ஃப்ரெண்டுனே வந்து சொல்லலாம், சைல்ட்ஹுட் பெஸ்டி. 2 பேருக்கும் பெருசாலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒன்லி 6 months தான். பட் வந்து அவளுக்கு இன்றைக்கி மேரேஜ் வந்து நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலலாம் விளையாட வந்துடுவே இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு போனவனுங்கெல்லாம் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வரணும், நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், நான் வாசலை பார்த்துட்டே இருப்பேன், கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து வளர்ந்துட்டோம். ஒரு கையில் வந்து கோணும், ஸோ இன்னொரு கையில் வந்து மருதாணியை தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி காலையில் நான் தான் வந்து சீக்கிரமாக வந்து எந்திரிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம டீ வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு நான் போடுற டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா வந்து போட்டாங்கன்னா வந்து ரொம்ப வந்து சர்க்கரை கம்மியாக போடுவாங்க. பிகாஸ் அவங்க சுகர் பேஷண்ட், அவங்களுக்காக வந்து அவங்க கம்மியாக போடுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு குடிக்க முடியுமா? நான் நல்லா சாயம் இதெல்லாம் நிறைய போட்டு தான் வந்து குடிப்பேன். அதனால் என்னவோ எனக்கு நான் போடுற டீ தான் வந்து வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னால் வந்து மேரேஜ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஸோ சாப்பிட்டதே வந்து பெரிய பாடாக தான் சாப்பிட்டோம். மேரேஜுக்கு நிறையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போகிறான்னா நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவேன். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து கிளம்புவேன். எல்லாத்தையும் எடுக்க வைக்கிறது, எவ்வளோ பிஸியான வேலையாக இருந்தாலும் அந்த இடையில அந்த ஃபோனை வந்து இப்படி இப்படி பார்க்கணும். ஃபோனை பார்க்கலன்னா வந்து நேரமே ஓடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எவ்வளோ தான் வந்து வேலையாக இருந்தாலும் இடையில அந்த ஃபோனை இப்படி எடுத்து ஒரு ஸ்க்ரால் பண்ணியாவது பார்க்கணும். அதனாலேயே என்னவோ எனக்கு ரொம்ப ஸ்லோவாகவே கிளம்புற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்கூலுக்குமே அப்படி தான். அப்படி இப்படின்னு ஸ்கூலுக்கெலாம் நான் போகிற டயத்துலலாம் 6 மணி 6:30 5 மணி இந்த மாதிரிலாம் எந்திரிச்சு கிளம்பியும் கடைசியில் 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவேன். அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க காலையில் வந்து எந்திரிச்சு சமைக்கும் போது அந்த மாதிரிலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். என்னவோ தெரில, எனக்கு நேரம் வந்து நிறையா இருக்க மாதிரியே இருக்கும். அந்த லாஸ்ட் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கட அந்த 8 மணிக்கு மேலே சரசரன்னு ஓடிடும். அப்படின்னு எந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். எந்திரிப்பேன், டீ போடுவேன், தலை கட்டுவேன், கிளம்புவேன், குளிச்சுட்டு கிளம்புறது, இது மட்டும்தான் என்னோடய வேலை. இருந்தாலும் இந்த டைம் வந்து எனக்கு பத்தாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதே மாதிரி அதே ரொட்டீனே ஸோ அன்றைக்குமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ காலையில் டீ போட்டேன், போயிட்டு டீ குடித்தேன், அதுக்கப்புறம் தலை கட்டினேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஸோ குளித்து முடிச்சுட்டு என்னோடய வேலை என்னவோ அதுதான் பார்த்தேன். ஸோ அதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆணுச்சு. ஏன்னா ஸோ லென்ஸ் வைக்க நான் பட்ட பாடு இருக்கேன். ஐயோ, நான் ஹனி கலர் லென்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த லென்ஸை நான் வைக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆணுச்சு. நானும் அக்காவும் போராடி ஈராடி கடைசியாக நானே வந்து எப்படியோ வந்து வச்சுட்டேன். இது செகண்ட் டைம் தான் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து 2-3 தடவை கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நான் எப்படியோ வந்து வச்சுட்டேன். ஆனால் இந்த டைம் பண்ணிச்சு பாருங்கள் ஒரு அலப்பறாகி, எப்படியோ வச்சு வந்து கிளம்பிட்டேன். ஸோ காரில் தான் எல்லா மேக் ஓவருமே வந்து பண்ணேன். ஸோ காஜல், லிப்ஸ்டிக், அப்புறம் ஷால் சுற்றி கட்டுறது எல்லாமே வந்து நான் அங்கே தான் வந்து பண்ணேன். நான் லேட்டாக ஆகிடுச்சு. ஸோ போன உடனே வந்து பொண்ணை பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு, ஸோ பொண்ணுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு, ஸோ பொண்ணுக்கு வந்து லைட்டாக வந்து டச்சப்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு, ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். ஸோ 1:30 மணிக்கெலாம் எங்களால் வந்து இருக்க முடியல. ஸோ அக்கா பையன் வந்து இருக்கலை, அதனால வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்தோடனே வந்து சரியான வந்து தலைவலி. ஸோ வரையில் மணி வந்து 3:30. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே டீயை வந்து போட்டுட்டு ஸோ குடிச்சிட்டு வந்து நல்லா வந்து தூங்கிட்டேன். ஸோ எந்திரிச்சக்கப்புறமும் வந்து பசிச்சிச்சு. ஸோ அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மிச்சரை சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் போணுச்சு. அப்புறம் வந்து 8:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு வந்து தூங்கிட்டோம். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து போணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogsல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ டாட்டா பாய் பாய், சாராங்கே.